ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் கிரேவி. ஸோ அது மேக்ஸிமம் நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணும். அண்ட் சப்பாத்திக்கு அப்புறம் நிறைய வெரைட்டி ரைஸஸ்க்கு கூட இது சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாசனை பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஆனியன் அண்ட் ஒரு சில்லி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாடை நல்லா போகட்டும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மஷ்ரூம் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு டர்மரிக், 2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ தட் கிரேவி ஜாஸ்தியாக கிடைக்கும். இதோட பச்சை வாடை போட்டும். ஸோ இதை நல்லா இப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அப்புறமேட்டுக்கு இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ தட் பச்சை வாடை நல்லாவே போகும். போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதில் வந்து தேங்காய், மிளகு, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணணும். ஸோ தட் கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை நல்லா கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. அதனால் பச்சை வாடை கொஞ்சம் நல்லா போகும். பச்சை வாடை போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை நம்ம இறக்கிடலாம். நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கும் வெரைட்டி சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, it's Tata, bye from me, I'm Akshya.